ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 17. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுக்கலாம். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கால் சைட் மூமெண்டம் மாற்றுக்கிற சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 23 அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கரெக்டாக 24,080 க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எது எகைன் சார் அப் ட்ரெண்டில் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 24,200 போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. அகைன் உங்களுக்கு அது இல்லாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேப் டவுன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சதுன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு செல் சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்னிங் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி வந்துருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங்லேருந்து ஏடிஎம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 தான் மார்க்கெட் ஏடிஎம் ப்ரைஸ் இருந்தது. இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்டில் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிரேக் அவுட் என்ட்ரியே பாருங்க, கரெக்டாக 9:31 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு மார்னிங் செக்ஷன்லேயே. வித்தின் வந்து பார்க்கும்போது 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணிருச்சு கால் ஆப்ஷன் சைடில். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டு மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் வந்து ட்ரெண்ட் வந்து பையிங்கில் இருக்குது. பட் ஆனால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. ஓகேங்களா? மார்னிங்லேருந்தே பாருங்கள் நமக்கு ட்ரெண்ட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் வந்து பையிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட இண்டிகேட்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அதே மாதிரி 5 மினிட்ஸ் கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்து கரெக்டாக 9:30 வந்துருக்கு. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு 10 மணிக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணிட்டு நமக்கு இந்த ட்ரேட் இருந்து வெளியில் வந்திருக்கும். அடுத்த ட்ரேட் பாருங்க, ரிவர்சல் என்ட்ரி 11:30 வந்திருக்கு. பட் அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகல, ஹை பிரேக் ஆகல. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டாக 1:30 வந்திருக்கு. அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு கீழே 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகல. ஸோ உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸியாக தான் இருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock க்ளோசிங்கில் வந்து நமக்கு அந்த என்ட்ரி வந்து கட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் ஆப்ஷன் சைடில் க்ளோசிங்லையுமே. அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்து புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி வந்தது 11:05க்கு. அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:50க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. ஸோ உங்களுக்கு வந்து அது நமக்கு ஓகே 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் நமக்கு எங்கேயுமே வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock க்ளோசிங் கேண்டில் வந்து நமக்கு இந்த என்ட்ரி கட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து நமக்கு காஸ்ட் எக்ஸிட். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். அதெல்லாம் 1 மினிட்லாம் பாருங்களேன், கரெக்டாக நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, நீங்கள் ஸ்கல்பிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் மட்டும் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி சூட்டபுளாகவே இருக்கும். ஜஸ்ட் நம்ம மார்னிங் செக்ஷனில் பிரேக் அவுட் என்ட்ரி வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறோம், கால் சைடாக புட் சைடான்னு பார்த்துட்டு எதிர் சைடில் நமக்கு எந்த சைடில் என்ட்ரி வருதோ அந்த சைடில் என்ட்ரி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூமெண்டம் கேப்சர் பண்ணிட்டு அடுத்த பர்சனல் ஒர்க் எது இருந்துச்சுன்னா நம்ம அதர் ஒர்க் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணாமல் செலக்டிவ் என்ட்ரிஸ் எடுத்து செலக்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் புக் பண்ணினாலே உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனாலுமே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிட்டே போகும் அமௌண்ட். அதே நீங்கள் அன்றைக்கி ஓவர் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இன்கேஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆனாலுமே நமக்கு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான், இல்லை ட்ரேட் இல்லையா ட்ரேட் இல்லை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் லாஸ் பண்ணாலுமே ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அகைன் நீங்கள் மிஸ்டேக் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் இவனில் போகும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சிஸ்டம் படி நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு கரெக்டாகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து
எந்த டைரக்ஷனில் இருக்குது, கால் சைடு இருக்கா, புட் சைடு இருக்கா, உங்களுக்கு கால் ஆப்ஷனில் எந்த டைரக்ஷன் இருக்குது, புட் சைடு எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு டைரக்ஷனை மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. ஃப்ரீ டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கேம்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.